எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 63 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சேனல் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 63 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ நான் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நான் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, அவேர்னஸ் வீடியோ. என்னன்னா, காவல்துறை இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. பொதுநலம் கருதி இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா, செங்கல்பட்டு காவல்துறையை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்டில் நான் நிறைய இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெகுலராக என்னோடய ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவங்க பார்த்துருக்கலாம். டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இப்போ புதுவிதமான ஸ்கேம் நடக்குது. என்னென்னா, போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வியர் பண்ணி ஏமாத்துறாங்களாம். உங்களுக்கு ஒரு கால் வரும், தனியாக வாங்க, தனி அறையில் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அவங்க வீடியோ காலில் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்களாம். நம்பிடாதீங்க. உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டேன், உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, இந்த மாதிரி நீங்கள் போதைப் பொருள் கடத்திருக்கீங்க, அது இதுன்னு சொல்லி பலவிதமான நூதன முறையில் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். புது புது விஷயமாக இப்போ க்ரியேட் ஆகுது. பார்சல் மூலயமா வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணாங்க. ஓடிபி ஷேர் பண்ணப்பட்டது, அது மூலயமா ஸ்கேம் பண்ணாங்க. வீடு தேடியே வந்தாங்க, உங்களுக்கு பார்சல் வந்துருச்சு அப்படின்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி ஸ்கேம் நடந்தது. இப்போ போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே எஃப்ஐஆர் காப்பியோடு வச்சு உங்கள் பேரில் இருக்குதுன்ற மாதிரி ஏமாத்துறாங்களாம், மிரட்டல் விடுறாங்க. நம்ம மக்கள் ரெண்டு விதமாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க போல்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ரெண்டு விதமான மக்கள். இந்த இன்னசென்ட்டாக இருக்கவங்க என்ன வருது, போய் மாட்டிக்கிறது. பணம் கொடுத்து நிறைய மாட்டியிருக்காங்களாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சைபர் கிரைம் நம்பர் 1930 இந்த நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே டிஜிட்டல் அரெஸ்ட் கைது பண்ணுறாங்கன்னு இந்திய சட்டப்படி இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் கிடையாதுங்க. இது தெரிஞ்சுக்கிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்களும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன். சிங்கல் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சுகன்யா.